Okay dear children, next monohybrid grass. Before the monohybrid grass start the lesson, what are the law of inheritance, of law of heredity of Mendelian inheritance? You know that there are Mendel considers here three law. The first law is called law of dominance. The law of second is called law of segregation. Then another one law is called law of independent assertant. So you know three laws to based on the principle of hybridization is done. First we will discuss monohybrid grass. What is meant by monohybrid? Monohybrid is nothing but mono means single, hybrid means grassing. See the monohybrid inheritance is the inheritance of single character. Example of the seen the figure of 2.6 tall and dwarf. It is only one character. I say in Tamil monohybridங்கிறதுனா ஒரே ஒரு கேரக்டரை மட்டுமே கன்சிடர் பண்ணுறாரு கிராசிங்கில். இந்த கேரக்டர் என்ன எடுத்துக்கிட்டாரு, ஹைட் ஆஃப் த ஸ்டெம். அந்த ஹைட் ஆஃப் த ஸ்டெம்ங்கிறது என்னது, ஒரு கேரக்டர் தான். அப்போ டால் ஆர் டுவாஃப் ரெண்டே எடுத்துக்கிறாரு. when the F1 generation was self-mental noticed in 787, அதாவது 787 of 1064, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் 1064 787 வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, செல்ஃப் பண்ணுறாரு. இன் F2 பிளான் வெல் டால் அண்ட் வைல் 277, அதாவது 277 ஆஃப் 1064 1064 787ங்கிறது டாலாகவும், அதே 277 1064 டுவாஃபாகவும் கிடச்சது. when the trait of generation reappear and second generation, when there is a finally calculated what is there, அதுக்கப்புறம் F2 generation how many there. So when the genotype and phenotype constitution of individual needed, that when the combination of produced, we make two square box. You know that square box கீழே கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கொயர் பாக்ஸ், தட்ஸ் நேம் இஸ் கால்டு புன்னட் ஸ்கொயர் பாக்ஸ். ஹூ தேர் இஸ் டெவலப்டு புன்னட் ஸ்கொயர் பாக்ஸ், ரெஜினால்டு புன்னட், தென் அனதர் வில்லியம் பேட்சன். ஸோ ஹீ கால்குலேட் as to this kind of probability of all possibility genotype aspiring in genetic grass. ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மெண்டல் ஹைப்ரிட் when we discuss எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மெண்டல் ஹைப்ரிட் பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு ஒரு டால் பிளான்ட் எடுத்துக்கிறாரு. பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனில் பாருங்கள், டால் பிளான்ட்டு அது ட்ரூ ப்ரீடிங் இருக்குது, அது ஹோமோசைக்கஸ் டால். அதே டுவாஃப் ராண்டில் பாருங்கள், ட்ரூ ப்ரீடிங்கில் ஹோமோசைக்கஸ் டுவாஃப் ரெண்டு எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய கேமெட் என்னவாக இருக்கும், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. ஏன்னா இங்கேருந்து ஒரு கேபிட்டல் டி, இங்கேருந்து ஒரு ஸ்மால் டி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ரெண்டு கிடைக்கிது. ஸோ அதை பாக்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மொரவர் என்னவாக இருக்குது, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருந்தால் தெர் இஸ் ஆல்வேஸ் டால். தென் அது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் செல்ஃப்டு ஹியர் வென் ஃபைண்ட் த F2 ஜென்ரேஷன். அப்போ என்ன கிடைக்குன்னா, த ப்ராஜெனி ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் ரிசல்டட் ஆஃப் செகண்ட் ஜென்ரேஷன் F2 ஃபெரல் ஜென்ரேஷன். ஒன் கேபிட்டல் டி, ஒன் டால் ஹோமோசைக்கஸ் டால் and 2 heterozygous tall, one is homozygous dwarf in given. So what is the phenotype ratio given, 3:1. What is the genotype ratio, 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு டால் பிளான்ட்டு அது ஹோமோசைக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய டால் இருக்குது, ஒரு ஹோமோசைக்கஸ் டுவாஃப் ரெண்டையும் இணைக்கும் போது அதுக்கு வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்னவாக இருக்குன்னா ஹெட்ரோசைக்கஸ் டாலாக கிடைக்குது. ஏன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு கிடைக்குது. டீங்கிறது டாமினன்ட் ரெசிசியோ, டால் தான் டாமினண்ட்டு. அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். திரும்ப நம்ம ஸ்பன்னட் ஸ்கொயர் பாக்ஸை நம்ம போட்டு பார்க்க நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா, ஒரு ஹோமோசைக்கஸ் டால் கிடைக்குது, 2 ஹெட்ரோசைக்கஸ் டால் கிடைக்குது, ஒரு ஹோமோசைக்கஸ் டுவாஃப் கிடைக்குது. அப்போ 1:2:1ங்கிற ஜீனோடைப்பும், டால் அப்படிங்கிறது 3 கிடைக்குது, டுவாஃபுங்கிறது 1 கிடைக்குது. அப்போ 3:1 ரேஷியோ கிடைக்குது. ஸோ திஸ் கன்சிடர்ஸ் ஏ மெண்டல் ஹைப்ரிட் monohybrid cross nature. The next one, test grass. What is test grass? I told you, no? When the test cross between individual of unknown genotype with the homozygous recessive. அதாவது கிராஸ் பிட்வீன் அன்னவுன் ஜீனோடைப் வித் ஹோமோசைக்கஸ் ரெஸ், தெரியாத பண்புகளை ஹோமோசைக்கஸ் ரெசிசிவோடு பண்ணுறோம்.
சி தர் பேரண்டல் ஹெட்ரோசைகஸ் டால் ஹோமோசைகஸ் டுவாஃப் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணும்போது ஒன்று ஹோமோசைகஸ் டுவாஃபும் இன்னொன்று ஹெட்ரோசைகஸ் டாலும் கிடைக்குது. அப்போ 1:1 அந்த ரேஷியோவில் கிடைக்குது. ஸோ ஆஃப்ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்கிறனால அப்போ மேக்ஸிமம் மோரோவர் த டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்குது. தென் வாட் இஸ் பேக் கிராஸ்? பேக் கிராஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the cross of F1 hybrid with any one of the parental genotype, அதாவது parental genotype. ஸோ dear children, பேக் கிராஸ்னால் என்ன, டெஸ்ட் கிராஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கன்க்ளூட்டடாக என்னென்ன பார்த்துக்கிட்டோன்னு ஓவரால் வியூ பார்க்கலாம். டைஹைப்ரிட் கிராஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜெனட்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜெனட்டிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸ்டடி ஆஃப் ஜீன் அண்டு ஜீன் கேரக்டர்னு சொல்லி பார்த்தோம். ஜெனட்டிக்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க? ஸ்டடி ஆஃப் லா ஆஃப் ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன் சொல்லி பார்த்தோம். சயின்ஸ் வித் டீல் ஆஃப் ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன். அதில் ஹெரிடிட்டிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ்டு கேரக்டர் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பார்த்தோம். ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு கேரக்டர் ஃப்ரம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேரியேஷனுங்கிறது அமாங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் கால்டு வேரியேஷன் சொல்லி பார்த்தோம். அதில் கண்டினியூஸ் வேரியேஷன் என்ன, டிஸ்கண்டினியூ வேரியேஷன் என்னென்னு பார்த்தோம். கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸினுடைய 4 டிசிப்ளின்ஸ் பார்த்தோம். அதில் டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்கு அதை கிளாசிக்கல் ஜெனட்டிங்கிறோம். அடுத்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். தென் குவாலிட்டேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் அனதர் 1 டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மென்டலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மென்டலிசம்னு என்ன சொன்னோம்? இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மென்டல் ஜெனட்டிக் இஸ் கால்டு மென்டலிசம்னு சொல்லி பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் மென்டல்னு யாரை சொல்கிறோம்னா கிரிகர் ஜோன்சன் மென்டல்னு சொன்னோம். அவருடைய பயோகிராஃபியை பற்றி பார்த்தோம். அவர் எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், அவருடைய கேரக்டர் என்ன, அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு, ஏன் வந்து அவரை ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம், அவர் எழுதின புக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மென்டல் செலக்ட் பண்ண அந்த ரீசன் ஃபார் ஏன் வந்து தாவரத்தை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, அதுபோக அவருடைய வெற்றி இந்த மென்டலிசம் இந்த தியரி வந்து எல்லோரும் சக்ஸஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பி பிளான்ட்டில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பி பிளான்ட்டில் எந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார், என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் கன்சிடர் பண்ண அந்த 7 கேரக்டர், அந்த 7 கேரக்டர் என்னென்னு பார்த்தோம். அந்த 7 கேரக்டருடைய ஜீனை பார்த்தோம். அதில் என்னென்ன டெர்மினாலஜி ரிலேட்டட் ஆஃப் மென்டலிசம், என்னென்ன டெர்மை வந்து அப்ளை பண்ணுறாங்க மென்டலிசத்துலன்னு சொல்லி பார்த்தோம். அதில் அல்லீல்னா என்ன, ஜீன்னா என்ன, டாமினண்ட்னா ரெசிசிவ்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து 3 லா, மென்டல் பயன்படுத்தின லா என்னென்னு பார்த்தோம். அடுத்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து டெஸ்ட் கிராஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து பேக் கிராஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதை தான் இந்த கிளாஸில் பார்த்தோம். இஃப் யூ நீட் அவுட் ஆஸ்க் டு மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சில்ட்ரன்.